நான் என் லைஃப்பில் தனியாக வெளியே போய் ஊர் சுற்றினதா சரித்திரமே இல்லை. எப்போவுமே என்னை சுற்றி ஒரு க்ரௌடு இருந்துகிட்டே இருக்கும். என் அம்மா வயிற்றில் இருந்தப்போ கூட என் அம்மா வயிற்றை சுற்றி ஒரு 10 பேர் இருந்திருப்பாங்க. இந்த 28 வருஷ வாழ்க்கையில் ஓன் கம்பெனின்னு ஒரு கான்செப்ட் எனக்கு தெரியவே தெரியாது. ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் எங்கே போனாலும் எனக்குன்னு ஒரு கேங், எனக்குன்னு ஒரு கும்பல் வச்சுருப்பேன். டிசிஎஸ், இதுக்கு முன்னாடி சிஎஸ்எஸ் கார்ப் இங்கெல்லாம் நான் ஒர்க் பண்ணப்போலாம் ஓடிசியில் இருக்க எல்லார் கூடயும் உட்காந்து அரட்டை அடிச்சிருக்கேன். சைலன்ஸ்னால் எனக்கு ஒரு அலர்ஜி மாதிரி. பட் இந்த ஹெச்சிஎல் என்னை எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு பார்த்தீங்களா? ஹெச்சிஎல்லில் இவனுங்க நான் கேட்ட சேலரியை கொடுத்தானுங்களோ இல்லையோ, தனியாக எப்படி சுற்றணுன்றதை நல்லா கற்றுக் கொடுத்துருக்கானுங்க. இனிஷியலாக கொஞ்சம் ஃபீல் பண்ணேன், என்னடா தனியாக சாப்பிட்றோம், தனியாக சுற்றுறோம் அப்படின்னு. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே பழகிருச்சு. இப்படி பழகுனது தான் என்னை கொண்டு வந்து இப்படி சோலோ டேட்டில் விட்டுருக்கு. என் ஹஸ்பண்ட் வேறு வீட்டில் இல்லை, அவனும் அவங்க அம்மா கூட சிதம்பரம் போயிட்டான். நானும் வீட்டில் தனியாக உட்காந்துருக்கேன். எனக்கு நானே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு கிளம்புனது தான் இந்த மூவி. பாப்கார்ன் மூவின்னு எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆனால் இன்டர்வெல்லில் பேசுறதுக்கு யாருமே இல்லைன்றப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பேசலைன்னா நான் செத்துருவேங்க அப்படி இருந்தது. மூவி முடிச்சுட்டு அடுத்து எங்கே போனேன்னு பார்ட் 2ல் சொல்கிறேன். சோலோவாக சுற்றுறது கூட நல்லா தான் இருக்குது. ஆனால் என் ஹார்ட் என்னவோ ஸ்டில் கும்பல், அரட்டை, கலாட்டா இதெல்லாம் தான் தேடுது. கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஓன் கம்பெனி டீமா இல்லை க்ரௌடோட சுற்றுற டீமான்னு.